தர்மபதமாக வாழ்வது எவ்வளவு கடினமானது. ஒரு ராஜ்யத்தையும் வசதிகளையும் விட்டு வனவாசத்தை ஏற்றுக்கொள்வது சாதாரண விஷயமல்ல. இதுதான் ராமர் செய்த தியாகம். அது அயோத்தியாவை கண்ணீரில் மூழ்கடித்த நிகழ்வு. இது போன்று இன்னும் பல கதைகள் வரும். அதனால் உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஸ்ரீராமர் தன் தந்தை தசரதன் அளித்த வாக்கை மரியாதையுடன் ஈற்றார். அவர் வனவாசத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றார். இது அவரது தர்மத்தின் வலிமையை காட்டுகிறது. சீதா தேவி தன் கணவனுடன் சேர்ந்து வனவாசம் செல்ல முடிவெடுத்தாள். லக்ஷ்மணரும் தம்பியின் சேவையில் இருக்க வேண்டும் என்ற உறுதியுடன் வனவாசத்துக்கு தயாராகினார். இந்த முடிவு அயோத்தியாவில் இருட்டை பரப்பியது. கோசல்யா தாயார் தன் மகனை அனுப்ப முடியாமல் கண்ணீர் விட்டார். சுமித்ரா தாயாரும் மகனை அனுப்பும்போது ஒரு பக்கம் பெருமையும் மறுபக்கம் உள்ளத்தில் வலியையும் சுமந்தார். ராமரை பார்த்து மக்கள் தந்தையை விட்டு போகும் மகனை பார்த்து கண்ணீர் விட்டார்கள். அயோத்தி நகரமெங்கும் அமைதி நிறைந்தது. அது ஒரு வலி மிகுந்த அமைதி. ராமர் தன் தாயார்களுக்கு தைரியம் கூறினார். இது என் தர்மம். இது எங்கள் குடும்பத்தின் கௌரவம். மக்களுக்கும் நம்பிக்கை அளித்து தன் தைரியத்தை அவர்களுக்கும் ஊட்டினார். இறுதியாக ராமர், சீதா மற்றும் லக்ஷ்மணர் பயணத்திற்கு தயாரானார்கள். சுமந்திரனை வண்டிச் சவாரியாக அழைத்து வனவாச பயணத்தை தொடங்கினார். ராமரின் ரதத்தை பின்தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் நடந்தனர். அவர்களை போக வேண்டாம் என மக்கள் வேண்டிக் கொண்டாலும் ராமர் தர்ம பதையை தேர்ந்தெடுத்தார். இறுதியில் கிழக்கு திசையில் உள்ள காடுகளில் காலடி வைத்தார். ஆனால் அவரின் நினைவுகள் மக்களின் உள்ளங்களில் என்றும் நீங்காத ஒன்றாகும். ராமரின் தியாகம் இந்திய கலாச்சாரத்தில் தர்மத்தின் மணிய உருவாக விளங்குகிறது. ஒரு மகனாகவும் கணவனாகவும் வீரராகவும் ராஜாவாகவும் அவர் சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தார். ராமாயணத்தின் ஒவ்வொரு நிகழ்வும் நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகும். அடுத்த எபிசோடில் காடுகளில் ராமரின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை காணலாம். ராமரின் வாழ்க்கையில் நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள்? கமெண்ட்களில் சொல்லுங்கள். இந்த கதையை நீங்கள் விரும்பினால் லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தர்மம் உங்களை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் ராமாயணத்தை உங்களிடம் கொண்டு வருகிறோம். ஜெய் ஸ்ரீராம்.